கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தான் காரணம். ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது விஜய் ஆட்சிக்கு வந்தா எப்படி 6 சிலிண்டர் கொடுப்பாரு? அவர் சொல்றாரு திட்டம் என்னன்னா அன்னபூரணி சூப்பர் 6 6 சிலிண்டர்கள் தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம் அப்படின்ற பேர்ல 6 சிலிண்டர் தரப்போறேன் அப்படின்னு. இந்த தேர்தல் முடியட்டும். தேர்தல் முடிந்த உடனே மோடி அரசு இப்பயே கமர்ஷியல் சிலிண்டருக்கான விலையை நீங்க குறிப்பிட்ட மாதிரி 200 ரூபாய் ஏத்தி இன்னைக்கு 2200 ரூபாய் கமர்ஷியல் சிலிண்டரோட விலை. இது தேர்தல் முடிந்த பிறகு வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துகின்ற சிலிண்டரா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சிலிண்டரா இருந்தாலும் பன்மடங்கு விலை உயரப் போகிறது. தட்டுப்பாடு மிக கொடூரமா வரப்போகுது. இப்பயே 1000 கண்டிஷன், இன்னும் பயங்கரமான கண்டிஷன்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதுவும் தேர்தலுக்காகத்தான் விலை உயராமல் இருக்கிறது. இந்த போர் காரணமாக அதுவும் கொடூரமாக உயரப்போகிறது. இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்றது மோடி எப்படி உங்க அக்கௌண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டநாமத்தை போட்டுட்டு அது ஜும்லா நான் சும்மானாச்சுக்கும் சொன்னது அப்படின்னு பாஜக காரங்க சொல்றாங்களோ, அதே போல ஒரு பட்டை நாமம் அடிப்பதற்காகத்தான் விஜய் இதை பேசுறாரு. இப்ப நான் கேட்கிறேன், என்ன ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் நிறுத்துறத போய் என்ன ட்ரம்ப் கிட்ட பேசி நிறுத்த போறியா? இல்ல அந்த ஹார்மோஸ் நீரிணையில போய் அங்க இருக்கின்ற கப்பல்களை கமேனி கிட்ட, முஜ்தபா கமேனி கிட்ட பேசி கப்பலை விடுவிச்சு வரப்போறியா? இல்ல புசி ஆனந்த் நீங்க எல்லாம் போய் அங்க என்ன போர் செய்ய போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? இல்ல ஆதவ அர்ஜுனாவை அனுப்பி சிலிண்டரோட ஆதவ அர்ஜுனா லாட்ரி, ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், இன்னும் அல்லக்கைங்களை எல்லாத்தையும் அனுப்பி என்ன சிலிண்டர் அங்க இருந்து கட்டி எடுத்துட்டு வர போறீங்களா? இதெல்லாம் மக்களை, இதை கூட அவங்க மக்கள்கிட்ட இப்படி கூட சொல்லுவாங்க, தம்பி ஆதவ அர்ஜுன் இருக்காரு, புசி ஆனந்த் இருக்கிறாரு, விட்டோம்னா தட்டிட்டு வந்துருவாங்க, தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு. இதெல்லாம் இதை கூட அவர்களுடைய ரசிகர்கள் நம்பலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் விஜயை ஒருபோதும் நம்ப போவதில்லை. அவருடைய வாக்குறுதியே மோடியை குறித்து வாய் திறக்காமல், இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கின்ற பிஜேபி குறித்து எந்த விஷயத்திலையும் வாய் திறக்காம இருக்கிறது பிஜேபியினுடைய பி டீம் தான் அப்படின்றது பல முறை நிரூபணமாக இருக்குது.